தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று கரூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 40க்கும் அதிகமானோர் உயிர் பலியாகியுள்ளனர். இதுகுறித்து ஒரு நபர் தலைமையிலான விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதமர், குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் என்று தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அகில இந்திய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அனைவரும் தங்களது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இது குறித்து கண்டனமும் ஆழ்ந்த இரங்கலும் பதிவு செய்து வருகின்றனர். மருத்துவமனைக்கு அழைத்து வரும் நிலையிலேயே பலரும் மூச்சு திணறி உயிரிழந்ததாகவும், மேலும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்துள்ளனர். இதில் 8 குழந்தைகள் உட்பட மொத்தமாக 38 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். மேலும் அவசர சிகிச்சை பிரிவில் 11 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக அரசு மருத்துவமனைகள் தெரிவிக்கின்றன. தமிழக முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்துக்களை கேட்டறிந்ததாகவும், கரூர் நிலவரம் குறித்து முழுமையாக கேட்டறிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த 4 மணி நேரமாக எந்தவித கருத்துக்களையும் பதிவு செய்யாமல் சென்னை திரும்பிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தனது கருத்தினை ட்விட்டர் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார். இதயம் நொறுங்கி இருப்பதாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். தனது கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகள் உயிரிழந்ததற்காக ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் குடும்பத்திற்கு பதிவு செய்திருக்கின்றார். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக தனி விமானம் மூலமாக உடனடியாக கரூர் விரைகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து தனது அனுதாபங்களை தெரிவிப்பதற்காகவும் விரைகிறார். இந்த சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உடனடியாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான விசாரணை ஆணையமும் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றது.